இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று சுனேமியால் சொன்னது உண்மையா? அவள் உண்மையில் செல்வச் செழிப்புடன் தான் வாழ்கிறாள். எலிசாவுக்கே அவள் தன் வீட்டிலே மெத்தை அறை என்பது மேல் வீட்டு அறை கட்டி, அங்கே எலிசாவுக்காக ஒரு கட்டில், மேசை, நாற்காலி, குத்துவிளக்கு என்பன வைத்து எலிசாவை கனம் பண்ணுகிறாள் என்றால் அவள் எவ்வளவு வசதியானவள் என்பது நமக்கு வெளிப்படுகிறது. ஆனால் அந்த வசதியை வைத்துக்கொண்டு அவள் சுகமாயிருக்கிறேன் என்று சொன்னாளா? இல்லை. உண்மையில் அவளுக்கு ஒரு குழந்தை இல்லாதிருந்தது. ஆனால் அந்த குழந்தை இல்லை என்பதை பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியதான பெரிய தீர்க்கதரிசி ஒருவர் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். ஆனால் அவள் தன்னுடைய குறைகளை பற்றி பேசுவதற்கு அங்கே போகவில்லை. எலிசாவோ அவராக கேட்டும் கூட அவள் அப்பொழுதும் அதை தெரிவிக்கவில்லை. அப்பொழுதும் அவளுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை, நான் என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். ஆனால் உண்மையில் அவளுக்கு ஒரு குழந்தை இல்லாதிருந்த சூழல் எப்படி இருந்திருக்கும் என்றால், அவளை சூழ உள்ள மக்களினால், ஜனங்களினால் அவதூறு ஏற்பட்டிருக்கும். எத்தனையோ நிந்தையான வார்த்தைகளை அவள் கேட்டிருப்பாள். அவளுடைய இருதயம் உடைந்து போயிருக்கும். ஆனாலும் அவைகளை குறித்து பேசாமல் ஒரு விசுவாசத்தின் வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறாள். என்னவென்றால், நான் என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன். இந்த வார்த்தை அவளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவள் ஒரு கற்பத்தின் கனியை பெற்றெடுக்கிறாள். அவளுடைய நிந்தை நீங்கியது என்று பார்க்கிறோம். நிச்சயமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவமானங்களும் நிந்தைகளோடும் இருக்கிறீங்களா? ஆண்டவராய் இயேசுவை பார்த்து சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனைகளை. நிச்சயமாய் அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். உங்களுடைய வாயினாலே இந்த சுனேமியாளை போல அறிக்கை பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி என்றால், நான் சுகமாய் குடியிருக்கிறேன். பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். எங்களுடைய நாவிலே மரணமும் ஜீவனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனுக்குரியவைகளை பேசுவோம். சுனேமியாளை போல ஜீவனுக்குரியவைகளை பேசுவோம். நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று பேசி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய வாழ்க்கை சுகமாய் குடியிருக்க பண்ணுவது போல, எப்படி சுனேமியால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலோ அதுபோல உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் கர்த்தர் தீர்வுகளை கொண்டு வருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.